மிராக்கிள்ஸ் இயற்கையான அரோமா ஆயில்களை கொண்டு தயாரிக்கப்படுகிறது. தூக்கமின்மை, மன அழுத்தம், எதிர்மறை எண்ணங்கள் போன்ற மனநல பிரச்சனைகள், உடல்வலி, தலைவலி போன்ற உடல்நல பிரச்சனைகள், ஆன்டி ஏஜிங், முடிவுதிர்வு, பொடுகு, வெண்புள்ளி, சரும பிரச்சனைகள் போன்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் தீர்வளிக்கிறது. அரோமா மிராக்கிள்ஸ். திருச்சி கிழக்குல இப்போ வரைக்கும் யார் போட்டியிடுறதுக்கான அந்த செய்திகள் அஃபிஷியலா எதுவும் வரல. ஆனா திருச்சி கிழக்குல ராகவா லாரன்ஸ் அவர்கள் போட்டியிடுறதா ஒரு செய்திகள் பரவலா போயிட்டு இருக்கு. இது உண்மைதானா சார்? இது எனக்கு தெரிஞ்சு அதுக்கு வாய்ப்பு இல்லை. அது முழுக்க முழுக்க ஒரு வதந்தி, அப்படிதான் நான் நினைக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே இப்படி ஒரு வதந்தி சமூக ஊடகங்களில் பரவுவதற்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா, இந்த ஃபேக்கான அக்கௌண்டில் இருந்து பரப்பப்படுகிற செய்தி. இப்போ இந்த செய்தியை ராகவா லாரன்ஸுடைய ஒரு ஃபேக் அக்கௌண்ட்டு, அதில் இவர் தாவேக்கா கலரில் ஒரு துண்டு போட்டுக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டில்லோட ஷேர் பண்ணியிருக்காங்க. அது ஒரு ஏஐ ஃபோட்டோ, அது பார்த்தாலே தெரியும். ராகவா லாரன்ஸே போட்டிருக்காரு, அப்போ இது உண்மையாக தான் இருக்குன்னு நினச்சிட்டு அதை பல பேர் அதை அப்படி ஒரு செய்தியாக கேரி பண்ணி பல யூடியூப் சேனலில் உட்காந்து கருத்து சொல்லி பெரிய அளவில் பரவிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு அதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப குறைவுன்னு கூட சொல்ல முடியாது, இல்லைன்னு தான் நினைக்கிறேன். என்ன காரணம் அப்படின்னா, லாரன்ஸை பொறுத்த வரைக்கும் அவர் தீவிரமான ரஜினி ரசிகர், அது எல்லாருக்கும் தெரிந்த உண்மை இது. அதுக்கப்புறம் விஜய்க்கும் அவருக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நட்போ அல்லது ஒரு தொடர்போ எதுவுமே இல்லை எனக்கு தெரிஞ்ச வகையில். அதாவது இவர் டான்ஸ் மாஸ்டர், இவர் ஹீரோ அப்படிங்கிற அடிப்படையில் மட்டுமே ரெண்டு பேருக்குமான பழக்கம் இருக்குமே தவிர அதை தாண்டி எந்த பழக்கமோ நட்போ இல்லை. ஸோ அப்படி இருக்கும்போது தான் போட்டியிட்ட ஒரு தொகுதியில் ராகவா லாரன்ஸை நிறுத்த வேண்டிய தேவையும் அவசியமும் விஜய்க்கும் கிடையாது, தாவேகாவுக்கும் கிடையாது. அதனால் கண்டிப்பாக அதற்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இல்லை. எல்லாத்துக்கும் மேலே பொதுவாகவே இந்த நடிகர்களை முன்னிலைப்படுத்துகிற அல்லது நடிகர்களை பிரதானப்படுத்தி தொடங்கப்படுகிற இயக்கத்தில் இன்னொரு பிரபலங்களுக்கு பெரும்பாலும் வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா இங்கே நான் தான், எனக்காகத்தான் எல்லாம், என் முகத்துக்காகத்தான் எல்லாம் அப்படிங்கிற ஒரு நினைப்பு அவங்கக்கிட்ட இருக்கும். ஸோ அப்படி இருக்கும்போது இன்னொரு நடிகர் அந்த கட்சியிலேயே ட்ராவல் பண்ணுறதுக்கு யாருமே விரும்ப மாட்டாங்க. அதற்கு விஜயும் விதிவிலக்கு இல்லை. இப்போ எல்லாரும் கேட்கலாம், ஸ்ரீநாத்னு ஒருத்தவர் அந்த கட்சியில் இருக்கார், அப்போ அவர் எப்படி அப்படின்னு கேட்டால், விஜயை பொறுத்த வரைக்கும் அவரை ஒரு நடிகராக கன்சிடர் பண்ணி கட்சிக்குள்ளே வைக்கலை, தூத்துக்குடியில் அவரை வேட்பாளராக அறிவிக்கலை. இன்றைக்கி அமைச்சராகவும் அவர் அறிவிக்கப்பட்டதுக்கு காரணம் ஸ்ரீநாத் ஒரு பெரிய மக்கள் மத்தியில் பிரபலமான பரிச்சயமான ஒரு நடிகர் அப்படிங்கிற அடிப்படையில் கிடையாது. அதுக்கப்புறம் இன்னொரு உதாரணமாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, இவர் தாவேக்கா ஆரம்பித்த புதிதில் இந்த தாடி பாலாஜி, இந்த சவுந்தரராஜா மாதிரி பல சின்ன சின்ன கேரக்டரில் நடிக்கிற நடிகர்லாம் அப்படி தாவேக்கா பக்கம் ஒதுங்கினாங்க. அவர்களுக்கு ஒரு பெரிய வரவேற்பு அந்த கட்சியில் கொடுக்கப்படலை. வரவேற்பு என்பதை தாண்டி முக்கியத்துவம் கொடுக்கப்படலை. இவங்களா வண்டியில் ஏறிக்கிட்டு நானும் ரவுடி தான் அப்படின்னு சொன்னாங்களே தவிர, கட்சியில் ஒரு முக்கிய பொறுப்போ அல்லது ஒரு மாநாடு அரசியல் கூட்டங்களில் இவர்களுக்கான முக்கியத்துவமே கொடுக்கப்படலை. அதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னா இதுவாகத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அப்படி இருக்கும்போது ராகவா லாரன்ஸுக்கு எப்படி திருச்சி கிழக்கில் போட்டியிடுவதற்கு வாய்ப்பு கிடைக்கும்? அதனால் எனக்கு தெரிஞ்சு அது வதந்தி தான். ப்ளஸ் இப்போ ராகவா லாரன்ஸ் அவங்க பிஆர் மூலியமாக தான் இந்த மாதிரியான செய்திகள் அதிகம் பரப்பப்படுது அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது சார். ஏன்னா இப்போ நீங்கள் சொன்ன அந்த சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டே எடுத்துக்கோங்க, அதுவே ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் கிட்ட இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் அது ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணுற ஒரு அக்கௌண்ட்டாக தான் இருக்கும். அது ராகவா லாரன்ஸ் அவங்க பிஆர் மூலியமாக தான் போயிருக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது அதுக்கு ஒரு பாசிபிலிட்டி இருக்குது. என்ன அப்படின்னா, லாரன்ஸுக்கு அப்படி ஒரு எண்ணம் இருந்து திருச்சி கிழக்கில் இவர் போட்டிக்கிட்டா ஜெயிச்சிருவார் அப்படின்னு ஒரு கருத்தை உருவாக்கி அதை விஜயினுடைய கவனத்துக்கு கொண்டு வருவதற்கு இவர்கள் சைடிலிருந்தே அப்படி ஒரு அட்டெம்ப்ட் பண்ணியிருக்கலாம். அதுக்கு வாய்ப்பு இருக்குது. சினிமாக்காரர்கள் இந்த மாதிரி குறுக்கு வழியில் பல்வேறு சந்தர்ப்பங்களில் இப்படியெல்லாம் முயற்சி பண்ணியிருக்காங்க. லாரன்ஸும் அப்படி பண்ணி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியல. அதுக்கடுத்து நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த கணக்குக்கு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, மக்களை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எது ஒரிஜினல் அக்கௌண்ட்டு எது ஃபேக் அக்கௌண்ட்டுன்னு தெரியாது, அவங்களால பிரித்து பார்க்க தெரியாது. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒரு ட்விட்டராக இருக்கட்டும், மற்ற சோசியல் மீடியாவாக இருக்கட்டும், பணம் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளூ டிக் கிடச்சிரும். அது நீங்கள் அவராக இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரு பேச்சுக்கு சொல்கிறேனே, நீங்களாம் நானா ரஜினிகாந்த் கமலஹாசனுங்கிற பேரில் ஒரு அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணி மாதம் ஒரு 700 பணம் கட்டினீங்க அப்படின்னா அந்த அக்கௌண்ட்டுக்கே இவங்க ப்ளூ டிக் கொடுத்துருவாங்க. அப்போ நார்மலாக பார்க்குற ஒரு பாமர மக்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இது ப்ளூ டிக்கில் இருக்குது, அதனால் இது ஒரிஜினல் அக்கௌண்ட்டு நினச்சி ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்படியும் கூட அந்த நீங்கள் சொல்கிற அந்த ஃபேக் அக்கௌண்ட்டுக்கு ஃபாலோயர்ஸ்
கூடி இருப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால அதில் வந்ததாலேயே அது ஒரு அதிகாரப்பூர்வ செய்தியாக எடுக்க வேண்டியதில்லை. எல்லாத்துக்கும் மேலே நம்ம வந்து தாவேகா தரப்பில் கொஞ்சம் தொடர்புல இருக்கோம். நம்ம விசாரித்த வகையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து எந்த உண்மையும் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகே சார். அதே மாதிரி தாவேகாவுக்கு இந்த ராஜ்யசபா எம்பி சீட் வந்து ஒன்று கிடைச்சிருந்தது. ஆக்சுவலாக நியாயப்படி பார்த்தா தாவேக்கில் இருந்து தான் ஒருத்தர் வந்து போயிருக்கணும். அந்த சீட்டை வந்து காங்கிரஸுக்கு ஒதுக்குனது வந்து ஒரு பெரிய சர்ச்சையாக மாறுது. விஜய் அவர்கள் வந்து காங்கிரஸுக்கு பயந்து அந்த ராஜ்யசபா சீட்டை வந்து விட்டு கொடுத்துட்டாரு. காரணம் வந்து இந்த மேகதாது அணை பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது காங்கிரஸுக்கு பயந்து ராஜ்யசபா எம்பியை விட்டு கொடுத்தாருங்கிறத மாதிரியான ஒரு கடைந்தெடுத்த கற்பனை வேற எதுவும் இருக்க முடியாது. நிச்சயமாக அது அல்ல. ஓகே ஓகே. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு இந்த சீட்டை விட்டு கொடுத்ததுங்கிறது ஒரு ஏற்புடைய விஷயம் இல்லை. அதை வந்து நம்ம முதல்ல பதிவு பண்ணணும். இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு கிடைத்த அரிய வாய்ப்பு அது. ஏன் அரிய வாய்ப்புன்னு சொல்கிறேன்னா, பாராளுமன்றத்தில் உங்கள் கட்சியின் குரல் ஒலிப்பதற்கான ஒரு வாய்ப்பு அது. இப்போ தமிழ்நாட்டுக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னா அதை வந்து பாராளுமன்றத்தில் உங்கள் சார்பாக பேசுவதற்கான ஒரு வாய்ப்பு தானே அது. அதை வந்து நீங்கள் இன்னொரு கட்சிக்கு தாரை வார்த்ததை வந்து கண்டிப்பாக ஏற்க முடியாது. இன்னும் சொல்லப்போனால் தாவேகா செய்த ஒரு அரசியல் பிழை. அதுக்கு அடுத்து இன்னும் கூடுதலாக சொல்லணும் அப்படின்னா, விஜய்க்கு அரசியல் அனுபவம் இல்லை என்பதை காட்டுவதற்கான மற்றொரு உதாரண சம்பவமாக கூட இதை நம்ம எடுத்துக்கலாம். இன்னொன்று, நீங்கள் காங்கிரஸ் வந்து தாவேகாவோடு தேர்தலில் கூட்டணி அமைத்து போட்டியிட்டு இன்றைக்கி அந்த அமைச்சரவையில் இல்லை. அவங்க வேற ஒரு கூட்டணியில் இருந்தாங்க. இவருக்கு மெஜாரிட்டி தேவைப்பட்டது. அவங்க வந்து ஆதரவு கொடுத்தாங்க. இருக்கிறது வெறும் 5 எம்எல்ஏ தான். அதுக்கு 2 அமைச்சர் பதவி அப்படிங்கிறதே ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்டு. அதுக்கு மேலே நீங்கள் எதுக்கு வந்து ராஜ்யசபா பதவியை நீங்கள் கொடுக்கணும்? அதனால் அது வந்து ஒரு ஏற்புடைய காரணம் இல்லை. பட் அதே நேரம் விஜய் அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னா அது ஒரு சிறுபிள்ளைத்தனமாகவோ விளையாட்டுத்தனமாகவோ அல்லது ஒரு புரியாத தன்மையோடு இந்த ராஜ்யசபா சீட்டை தாரை வார்த்திருப்பதற்கு வாய்ப்பு இல்லை. பட் எனக்கு என்ன தோணுது அப்படின்னா, அது சரியாகவும் இருக்கலாம், தப்பாகவும் இருக்கலாம். இது என்னுடைய யூகம் தான். ஏன்னா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இவர் வந்து பாஜகவை தன்னுடைய கொள்கை எதிரின்னு சொல்லிவிட்டாலும் நேரடியாக அல்லது பார்த்தீங்கன்னா ரொம்ப மூர்க்கமாக அந்த கட்சிக்கு எதிராக வந்து இவங்க பேசுறது இல்லை. ஒரு மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு அடக்கி வாசிக்கிற ஒரு தன்மையோடு தான் பாஜக எதிர்ப்புங்கிறதே இவங்க கிட்ட இருக்குது. இப்போ ஒரு ராஜ்யசபா எம்பியாக ஒரு தாவேகா காரர் வந்து பார்லிமெண்ட்டுக்கு போகிறாரு. அங்கே ஏதோ ஒரு இஷ்யூ அப்படிங்கும்போது அந்த தாவேகா எம்பியுடைய தாவேகாவுடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சிடும். புரியுதா இல்லையா? ஏதோ ஒரு விஷயம், இப்போ உதாரணத்துக்கு ஒரே நாடு ஒரே தேர்தல்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த மாதிரியான ஒரு இஷ்யூ வரும்போது இந்த தாவேகா எம்பி என்ன பண்ணுவார்? ஒன்று ஆதரிக்கணும் அல்லது ஒன்று எதிர்க்கணும். இப்போ பாஜகவை எதிர்த்து அவர் ஏதாவது ஒன்று பண்ணார் அப்படின்னா அதுதான் தாவேகாவுடைய நிலைப்பாடு. அப்போ இங்கு நடக்கிற தாவேகா ஆட்சிக்கு வந்து ஒன்றிய பாஜக குடைச்சல் கொடுக்கும். முக்கியமாக பார்த்தீங்கன்னா இப்போ விஜய் மீது ஏற்கனவே அந்த கரூர் சம்பவத்தில் வந்து ஒரு சிபிஐ விசாரணை நடக்குது. அது வந்து விஜய்க்கு எதிராக திருப்பி விடப்படலாம், அதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு தர வேண்டிய நிதிகளில் வந்து அவங்க கை வைக்கலாம். பல்வேறு விஷயங்களில் வந்து இடையூறுகளை ஏற்படுத்த முடியும். இப்படியெல்லாம் இவங்க பண்ணிடக்கூடாது அப்படின்ட்டு இப்போ பாஜக கொண்டு வருகிற ஒரு சட்டத்தையோ திட்டத்தையோ தாவேகா எம்பி ஆதரித்தால், அடடா இவர் வந்து தாவேகா வந்து பாஜகவுடைய பி டீமு, நாங்கள் அன்னைக்கே சொன்னோம், இப்போ பார்த்தீங்களான்ட்டு அந்த பிளேட்டையும் மாற்றிடுவாங்க. என்ன? ஸோ இப்படி ஒரு நெருக்கடி வந்து தாவேகாக்கு இருக்கு. ஒரே ஒரு எம்பியை வச்சுக்கிட்டு எதுக்கு இப்படி ஒரு சிக்கலில் நம்ம போய் மாட்டணும்? பேசாமல் இந்த பாலை யார்கிட்டையாவது தள்ளி விட்டுருவோம், நம்ம கொஞ்சம் சேஃபாக இருப்போம். அதாவது அடுத்த மக்களவை தேர்தலில் நாம் போட்டியிட்டு எம்பியாக உள்ளே போகிற வரைக்கும் இந்த பஞ்சாயத்தில் வந்து நம்ம சிக்கிக்காமல் தவிர்ப்போம் அப்படின்னு நினச்சி கூட காங்கிரஸுக்கு வந்து இந்த எம்பி பதவி வந்து இவங்க ஒதுக்கி விட்டுருக்கலான்னு எனக்கு தோணுது. இது வந்து என்னோட யூகம் தான். ஒருவேளை அது தவறாகவும் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கு. இல்லை சார், எப்படி பார்த்தாலும் வந்து பாஜக வந்து ஒரு பெரிய நெருக்கடியை வந்து தாவேகா கொடுக்க தான் போகுது. ஆட்சியை கவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து அதிகம் இருக்குன்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரியான சுச்சுவேஷன்ல வந்து நமக்கு பெரிய ஒரு கட்சி சப்போர்ட் இருந்தால் நம்ம மக்கள் மத்தியில் ஈஸியாக கொண்டு போகலாம். அது வந்து தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் இந்தியா லெவலில் வந்து கொண்டு போகலாம். ஸோ இதற்காக தான் இந்த ராஜ்யசபா சீட்டை வந்து கொடுத்துருக்காருன்னு வந்து சொல்றாங்க சார். அப்படியெல்லாம் சொல்ல முடியாது. நீங்கள் ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா தமிழ்நாட்டில் வந்து காங்கிரஸுக்கெல்லாம் செல்வாக்கே கிடையாது, அதுதான் உண்மை. அவர்களுக்கு தொண்டர் பலமும் கிடையாது. அதே நேரம் காங்கிரஸ்ங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு பிராண்டு. இன்னைக்கு ஆரம்பித்த உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பல கட்சிகள் இருக்குது. அந்த கட்சிகளுடைய பெயரே வந்து மக்களுக்கு தெரியாது. ஆனால் காங்கிரஸ்ங்கிறது மக்களுடைய மனசில் வந்து ஊறி போன ஒரு கட்சி பெயர் அது. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ உதாரணமே சொல்கிறேன், இப்போ காங்கிரஸ் இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணிட்டாங்கும் போது ஏதோ பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய யானை பலம் தாவேகா அரசுக்கு கிடைச்ச மாதிரியான ஒரு
தோற்றம் ஏற்பட்டது. என்ன காரணம், காங்கிரஸ் வந்து ஒரு பாரம்பரியமிக்க ஒரு பெரிய கட்சி. நீங்க ரொம்ப டீப்பா போனீங்க அப்படின்னா அவர்களுக்கு தொண்டர்களும் கிடையாது, வாக்கு வங்கியும் கிடையாது. இதுதான் உண்மை. இந்திய அளவிலும் கூட இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப பலவீனமா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது காங்கிரஸுக்கு ஒரு சீட்டை விட்டு கொடுப்பதன் மூலமாக தாவேகாவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அசுர பலம் கிடைச்சிரும் அப்படிங்கிறதெல்லாம் நம்முடைய கற்பனை தான். பட் அதே நேரம் எதிர்காலத்தில் காங்கிரஸோடு இணைந்து தான் தாவேகாவுடைய அரசியல் பயணம் இருக்க போகுது. இப்போ உதாரணத்துக்கு அடுத்தடுத்து வரப்போகிற தேர்தலில் தாவேகா கூட்டணியில் காங்கிரஸ் இருக்கும். ஏன்னா அந்த அமைச்சரவையிலேயே காங்கிரஸ் இருக்கு. இதை விட்டுட்டு வெளியில் போகணுன்னா ஒன்று திமுகவுக்கு போகணும், இல்லைன்னா அதிமுகவுக்கு போகணும். அதிமுகவில் பாஜக இருக்குது, அதனால் அங்கே போக மாட்டாங்க. திமுகவோடு தான் இங்கே திரும்பி வந்திருக்காங்க, அங்கிருந்து தான் இங்கே வந்திருக்காங்க, அதனால் திருப்பி அங்கே போக மாட்டாங்க. அப்போ ஏதோ ஒரு வகையில் அவங்க வந்து தாவேகாவோடு நீடிக்கணும். அப்படிங்கும்போது நிச்சயமாக தாவேகா விரும்பவில்லை என்றாலும் காங்கிரஸ் வந்து இந்த கூட்டணியை விரும்பும். ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா இந்த ராஜ்யசபா எம்பியை அவர்கள் விட்டு கொடுக்கவில்லை என்றாலும் காங்கிரஸ் வந்து தாவேகா கூட்டணியில தான் இருக்கும். இதுதான் யதார்த்தம். அதனால இது தாவேகாவுக்கு இவர் செய்த வந்து ஒரு என்ன சொல்றது, ஒரு அனுகூலமா வேணா எடுத்துக்கலாமே தவிர அவர்களுடைய தயவு நமக்கு வேணும், அவங்கள எப்படியாவது தக்க வச்சுக்கணும் அப்படிங்கிற நிலைமையெல்லாம் தாவேகாவுக்கு இல்லை. அந்த அளவுக்கு காங்கிரஸும் இல்லை. இதுதான் உண்மை. இல்லை சார், இப்போ முதல்வர் விஜய் அவர்கள் வந்து அந்த பிரதமர் கனவுல வந்து இருக்காரு. ஸோ இதற்காக தான் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த காங்கிரஸ் வந்து உயிர் கொடுத்துட்டு இருக்காரு. எப்படி பார்த்தாலும் தமிழ்நாட்டிலேருந்து ஒரு 40 எம்பி போனால் அந்த கூட்டணி ஆட்சி அமையும் போது விஜய் அவர்களை மும்மொழித்துக்கான அதிக வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனாலே இப்போதிலிருந்து கொஞ்சம் கொஞ்சமாக காய் நகர்த்துறாரு அப்படின்ற விமர்சனம் வருது சார். அதாவது விஜயினுடைய பிரதமர் கனவுக்காக ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டை வந்து அட்வான்ஸாக கொடுத்தாருங்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சுவையான கற்பனை தான். அதுக்கப்புறம் இப்போ வரப்போகிற மக்களவை தேர்தலில் தாவேகா தனித்து நின்றாலே அவர்கள் கணிசமான அளவில் வெற்றி பெற முடியும். இதுதான் யதார்த்தம். அதற்கு காங்கிரஸ் கூட்டணியோ காங்கிரஸுடைய தயவோ வந்து அவசியம் இல்லை. அவங்க இருந்தால் நல்லது, இல்லைனால் நஷ்டம் இல்லை அப்படிங்கிறது தான் இப்போ உள்ள நிலவரம். அதுக்கப்புறம் ஒரு வாதத்துக்காகவே வச்சுக்கோமே, தமிழ்நாட்டில் இருக்கிற 39 மக்களவை தொகுதிகளிலும் தாவேகா வெற்றி பெறுவதாக வைத்து கொண்டாலும் அந்த 39 எம்பிக்களை வச்சுட்டு விஜயால வந்து பிரதமர் நாற்காலியில் போய் உட்கார முடியுமா? நிச்சயமாக முடியாது. அதனால் அதெல்லாம் வந்து நம்ம ஒரு சுவாரஸ்யத்துக்கு வேணால் பேசிக்கலாமே தவிர நடைமுறையில் சாத்தியம் இல்லை. எல்லாத்துக்கும் மேலே விஜய் வந்து இப்போதைக்கு அந்த மாதிரியான ஒரு அட்டம்ப்டை வந்து பண்ணுவதற்கான வாய்ப்புங்கிறது ரொம்ப ரொம்ப குறைவு. என்றைக்கு வந்து முதல்வர் விஜய் அவர்கள் வந்து தாவேகா வர்சஸ் திமுக அந்த போட்டி வந்து சொன்னாரோ அது கடைக்கோடியில் இருக்க தொண்டர்கள் இருக்குமே இந்த மனப்பான்மை வந்து அதிகமாகிடுச்சு சார். இப்போ வரைக்குமே மேயர் பிரியா அவர்கள் வந்து அப்போ அந்த திருவிக நகர் எம்எல்ஏ இருக்காங்களா சார் பல்லவி, அவங்களை வந்து இன்சல்ட் பண்ணதா சொல்லிட்டு ஒரு ப்ரெஸ் மீட்டே வந்து கொடுத்துருக்காங்க. இந்த விஷயத்தை நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? அதாவது தாவேகா விசஸ் திமுக அப்படின்னு விஜய் அறிவிச்சாரு. அதுதான் இந்த தேர்தலிலும் நடந்தது. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா ஆட்சியில் இருந்த திமுகவை அகற்றிவிட்டு இப்போ அந்த இடத்துல ஆட்சி அதிகாரத்துக்கு தாவேகா வந்துருச்சு. அதனால தேர்தலுக்கு முன்பு விஜய் சொன்னதுங்கிறது உண்மைதான், அதில் மாற்றம் இல்லை. ஆனால் இன்றைக்கு அதாவது தேர்தலுக்கு பிறகு தாவேகா ஆட்சி அமைந்த பிறகு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு தாவேகா விசஸ் திமுக கிடையாது. அதுதான் உண்மை. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா இப்போதைக்கு யாருக்கு போட்டி அப்படின்னா தாவேகா விசஸ் தாவேகா தான். அதுதான் உண்மையான விஷயம். திமுகவெல்லாம் இன்னைக்கு வந்து சீன்லேயே கிடையாது. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும் அப்படின்னா திமுகவுடைய கூட்டணி கட்சிகள் எல்லாமே மெல்ல தாவேகா பக்கம் போன பிறகு இன்றைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் திமுக தனித்து விடப்பட்டிருக்கு. இதுதான் உண்மை. ரொம்ப வெளிப்படையாக சொல்லணும்னா தமிழ்நாட்டு அரசியலில் இன்றைக்கு ஒரு அனாதையாக்கப்பட்டிருக்கு திமுக. அதனால் விஜய் அவர்களே அந்த திருச்சி பொதுக்கூட்டத்தில் வந்து மீண்டும் வந்து திமுகவை எதிர்த்து பேசுனதில் எனக்கெல்லாம் பர்சனலாக உடன்பாடு இல்லை. என்னென்னா நீங்கள் அடித்த அடியில் இன்னைக்கு திமுக வந்து சுருண்டு கிடக்கு, அவங்க எந்திரிக்கிறதே இப்போதைக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் உண்மையான விஷயம். அப்படி இருக்கும்போது நீங்கள் திருப்பியும் வந்து தாவேகா விசஸ் திமுகன்னு சொல்கிறது பார்த்தீங்கன்னா அது பெரிய நகைச்சுவையாக தான் இருக்குது. உண்மையை சொல்ல போனால் தாவேகா விசஸ் தாவேகா தான். ஏன்னா விஜய் மீது நம்பிக்கை வைத்து மக்கள் வந்து உங்களை அந்த இடத்துல உட்கார வச்சுட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நடக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவேகா அமைச்சர்களும் எம்எல்ஏக்களும் அந்த கட்சி நிர்வாகிகளும் நடந்துக்கிற செயல்கள்லாம் பார்த்தீங்கன்னா கேலி கூத்தாக இருக்குது. அதுக்கு பெரிய உதாரணம் தூத்துக்குடி எம்எல்ஏவான நடிகர் ஸ்ரீநாத். அவர் இன்றைக்கு அமைச்சராகவும் இருக்கார். 2 கட்டத்தில் அவர் வந்து இப்போ ஊடகங்களை சந்திக்கிறாரு. ஒன்று திருவள்ளுவருக்கு உடைய ட்ரெஸ்ஸை வந்து காவி மயமாக்க பற்றி கேட்குறாங்க. அந்த கேள்வியை கேட்டானா அப்படி கொஞ்ச நேரம் ஃப்ரீஸ் ஆகிட்டு இதை பற்றி அப்புறம் பேசுவோம் அப்படின்ட்டு நகர்ந்து போகிறாரு. இதை பார்க்கும்போது எனக்கெல்லாம் வயிற்றுச்சலாக இருந்துச்சு. என்ன காரணம்னா கடந்த திமுக ஆட்சியில் திருவள்ளுவருக்கு இந்த காவி சாயம் பூசுவது குறித்து பல்வேறு கட்டங்களில் சர்ச்சைகள் நடந்திருக்கு. இந்த ஸ்ரீநாத்ங்கிறவர் குறைந்தபட்சம் தினத்தந்தி பேப்பர் படிச்சிருந்தா கூட
இதுக்கு பின்னால் இருக்கிற அரசியல் வந்து அவருக்கு புரிஞ்சிருக்கும். அப்படி இல்லைன்னா அந்த தொலைக்காட்சி செய்திகளை ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் கேட்டிருந்தா கூட இதற்கு பின்னால் இருக்கிற அரசியல் அவருக்கு புரிஞ்சிருக்கும். ஆனால் அவர் அப்படி ஃப்ரீஸ் ஆகி நின்னது, அப்புறம் பேசுவோன்னு எஸ்கேப் ஆனதெல்லாம் பார்க்கும்போது இவர் கடந்த காலங்களில் தினத்தந்தி கூட படித்ததில்லை அப்படிங்கிறத நம்மளால புரிஞ்சிக்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவர் வாயை திறந்துட்டாரு, அதனால இவருடைய லட்சணம் நமக்கு தெரிஞ்சிருச்சு. பல பேர் வாயை திறக்கலை, திறந்திருந்தா அவர்களுடைய லட்சணம் என்னங்கிறது நமக்கு தெரியாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கச்சத்தீவு குறித்து ஒரு இடத்துல கேள்வி எழுப்புறாங்க, அந்த நோ கமெண்ட்ஸ்ன்ட்டு போறாரு. இவர் பார்த்தீங்கன்னா மீன்வளத்துறை அமைச்சர். மீனவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பல்வேறு பிரச்சனைகள் இலங்கை கடற்படையால் நடத்தப்பட்டிருக்கு, பல உயிர் சேதங்கள்லாம் நடந்திருக்கு, கச்சத்தீவை மையப்படுத்தி தான் எல்லாமே நடக்குது. அப்போ ஒரு மீன்வளத்துறை அமைச்சராக இருப்பவருக்கு அந்த கச்சத்தீவு இஷ்யூ கூட தெரியலை அப்படிங்கிறது எப்பேற்பட்ட அவமானம், புரியுதா இல்லை? ஸோ இந்த மாதிரி அமைச்சர்களை, எம்எல்ஏக்களை, நிர்வாகிகளை வைத்துக்கொண்டு விஜய் 5 வருட ஆட்சியை நிறைவு செய்வதுன்னு இருக்குல்ல, அது வந்து மிகப்பெரிய டாஸ்க்கு. அதனால தான் சொன்னேன், தாவேகாவுக்கு வெசஸ் தாவேகா தான், வேற கட்சியெல்லாம் கிடையாது. அப்புறம் நீங்கள் கேட்ட அந்த மேயர் பிரியா தாவேகா எம்எல்ஏவிடம் நடந்து கொண்டது பார்த்தீங்கன்னா அது உண்மையிலேயே கண்டிக்கத்தக்க ஒரு செயலாகத்தான் நான் பார்க்குறேன். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு குத்துவிளக்கு ஏற்றுறாங்க, அவங்க ஏற்றுனதுக்கு பிறகு இவங்க கை நீட்டுறாங்க, இவங்க கிட்ட கொடுக்காம இன்னொருத்தர்கிட்ட போய் கொடுக்குறாங்க. அது அவர் அவமானப்படுத்துகிற செயல்னு அப்பட்டமாக தெரியுது. கேட்டால் என்ன சொல்கிறாங்க, புரோட்டோகால் அடிப்படையில் நான் ஐஏஎஸ்க்கு அடுத்து தான் எம்எல்ஏன்னு ஒரு கருத்து சொல்கிறாங்க. அது உண்மையாங்கிறது நமக்கு தெரியல. அப்படி உண்மையாக இருக்கும் பட்சம் கடந்த காலங்களில் இவர் எத்தனை முறை அந்த புரோட்டோகாலை வந்து இவர் பின்பற்றி இருக்காருங்கிற ஒரு கேள்வியை நம்ம எழுப்ப வேண்டியதா இருக்கு. அது உண்மையிலேயே ஒரு கண்டிக்கத்தக்க நிகழ்வா தான் நான் பார்க்கிறேன். இப்ப கடந்த ஆட்சியில வந்து இந்த கார்ல தொங்கிட்டு போனதெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது சார். இப்ப அதெல்லாம் வந்து புரோட்டோகாலா இருக்கான்னு சொல்லி சமூக வலைதளம் அதிகமா பேசுறாங்க. அது மட்டுமே இல்லையே, நீங்க பல்வேறு கூட்டங்களில், பல்வேறு நிகழ்ச்சிகளில் மேயர் பிரியா வந்து எப்படி நடத்தப்பட்டார், எப்படி இருந்தாருங்கிறதெல்லாம் நம்ம பார்த்தோம். இப்போ சேகர்பாபு மாதிரி ஒரு அமைச்சர் கலந்து கொள்கிற விழாவில் இப்போ யாரோ ஒருத்தர் மாதிரி எந்த முக்கியத்துவமும் இல்லாமல் ஒரு ஓரமாக ஒரு பார்வையாளர் மாதிரி இவங்க வேடிக்கை பார்த்து நிற்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம். அப்போ ஒரு மேயருக்குரிய மரியாதை உங்களுக்கு அங்கே கொடுக்கப்படவே இல்லை. இப்போ நீங்கள் புரோட்டோகால் பற்றி இவ்வளவு இதாக கட் அண்ட் ரைட்டாக பேசுகிற மேயர் பிரியா அவர்கள் அன்றைய கூட்டங்களில், நிகழ்ச்சிகளில் தனக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்படலைங்கும் போது இப்போ அதே கரார்த்தனத்தோட கேட்கணும்ல, நான் ஒரு மேயரியா, புரோட்டோகால் படி நான் இங்கே தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லணும்ல. ஆனால் இவங்க பார்த்தீங்கன்னா சேகர்பாபுக்கு குடம் பிடிச்சிட்டு போனதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோமே. அதனால் அந்த பதில் வந்து ஒரு ஏற்புடைய செயல் இல்லை.